நாட்டின் முதலமைச்சர் பொறுப்பை ஏற்றுக்கொண்ட நாள் முதல் விஜய் அவர்கள் மக்களுக்கு பணியாற்றுவதையும் கொடுத்த வாக்குறுதியை காப்பாற்றுவதிலும் அக்கறை காட்டாமல் அவரை பற்றி விமர்சிப்பவர்கள் இந்த ஆட்சியினுடைய குறைபாடுகள் 40 நாட்களில் நடைபெற்றிருக்கிற பல்வேறு கோர சம்பவங்கள், பாலியல் குற்றங்கள், கொலைகள், கொள்ளைகள் இத்தனையும் இந்த 40 நாள் ஆட்சியில் நடைபெற்று இதுவரை தமிழ்நாடு பார்க்காத ஒரு சூழ்நிலை ஏற்பட்டிருக்கிறது. இதற்கெல்லாம் பொறுப்பேற்று பதில் சொல்வதற்கு பதிலாக திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்த இளைஞரணியினரையும் ஜென்சி என்று இளைஞர்கள் இந்த ஆட்சி எப்படி வந்தது, இன்ஸ்டாகிராம் மூலமும் சோசியல் மீடியாவின் மூலமாகத்தான் இவர் ஆட்சிக்கு வந்தார் என்பதை மறந்துவிட்டு இவர்கள் நாங்கள் ஆட்சியில் இருந்தபோது இவர்களை கண்டுகொள்ளாத காரணத்தினால் ஒரே ஒரு வழக்கு போட்டிருப்போமே, ஆனால் விஜய் அவர்கள் அரசியலை விட்டு ஓடி போயிருப்பார். ஆனால் எங்களுக்கு மக்கள் நலனே பெரிதாக இருந்த காரணத்தினால் எங்கள் தலைவர் தளபதி அவர்கள் அதை பெரிதுபடுத்தாமல் அதை லேசாக விட்டுவிட்டதனுடைய விளைவு அதன் மூலமாக பிரச்சாரங்களை, தவறான பிரச்சாரங்களை பிஞ்சு உள்ளங்களில் ஏற்படுத்தி அதன் மூலம் ஆட்சி பீடத்துக்கு வந்த விஜய் அவர்கள் இன்றைக்கு ஆட்டம் போடுகிறார். அதிகாரம் இருக்கிறது என்ற காரணத்தினால் திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்த 2 இளைஞர்கள் 4 நாட்களுக்கு 22ஆம் தேதி ஜென்சி கூட்டத்தில் பேசிய ஒரு தம்பியை கடுமையாக தாவேக்காவை சார்ந்த சைதாப்பேட்டையில் அந்த பையனை, அந்த இளைஞனை அழைத்து அடித்து நொறுக்கி பல இடங்களில் காயப்படுத்தி அவர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார். புகார் கொடுத்து ஏறத்தாழ 3-4 நாட்கள் 2-3 நாட்கள் ஆகிவிட்டது. ஆனால் இதுவரையிலே எஃப்ஐஆர் கூட போடுவதற்கு காவல்துறை மறுக்கிறார்கள். நான் ஒன்றை மட்டும் விஜய் சர்க்காருக்கு தெரிவித்துக் கொள்கிறேன். திமுக என்பது 75 ஆண்டு காலத்தில் பல அடக்குமுறைகளை பார்த்த கட்சி, விசாவையே பார்த்த கட்சி, பல ஆண்டு காலம் காராகிரகத்தில் இருந்த கட்சி, மொழிக்காக இந்திய எதிர்ப்பு போராட்டத்தில் சட்டத்தை எரித்துவிட்டு 4 ஆண்டு காலம் தண்டனை பெற்ற கோவை ராமநாதன் போன்றவர் இந்த கட்சியில் இருந்தவர்கள். மதுரையிலே சட்டத்தை எரித்ததற்காக மதுரை முட்டிட்ட 5 பேர் 1.5 வருஷம்லாம் ஜெயிலில் இருந்திருக்கிறோம். விலைவாசி போராட்டத்தில் பல மாதங்கள் சிறையில் இருந்திருக்கிறோம். மிசாவிலே எங்கள் தலைவர் தளபதி அவர்கள் ஓராண்டு காலம் சிறையிலே பல்வேறு துன்பத்திற்கு ஆளாகி இருந்தவர். ஆக இதுபோல பூச்சாண்டி காட்டுகிற வேலையெல்லாம் விஜய் வைத்துக் கொள்வார். ஆனால் we will pay him with the same coin. திமுக வரலாறு தெரியாமல் கேட்டு தெரிந்து கொள்ளுது. ஒன்றும் சட்டசபையில் நேற்று ஆடினமெல்லாம் டான்ஸ் ஆட முடியாது. மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.